Hello students, this is Veeraraghavan from Competence Academy, Dr. Trust நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். பொதுவா மேக்ஸிமம் இப்போ 12th படிக்கக்கூடிய முக்காசி ஸ்டூடெண்ட்க்கு வந்து என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா ஆஃப்டர் 12th அப்புறம் எந்தெந்த இன்ஜினியரிங் காலேஜ் ஜாயின் பண்ணலாம், என்னென்ன கோர்ஸ் படிக்கலாம், சோ அதுக்கு என்னென்னலாம் ப்ராசஸ், சோ அதை பத்தின நிறைய கன்ஃபியூஷன் வந்து நாங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த வீடியோல பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா இன்ஜினியரிங்கிறது என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் கோர்சஸ் வந்து அதிகமா இருக்கு, அது எல்லாமே இந்த வீடியோல வந்து நம்ம டீடைலா பார்க்க போறோம் பொதுவா. சரியா? சோ இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு 4 ஸ்டெப்ஸ் வந்து நாங்க மெயினா ஃபாலோ பண்ண சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பொறுத்த வரைக்கும் நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா வந்து 80-20 சொல்லுவோம். அதாவது 80-20 ரூல் சொல்லுவோம். நாங்க 80% காலேஜோட வேல்யூங்கிறது மஸ்ட். இப்ப நீங்க ஏதாவது ஒரு காலேஜ் பிளான் பண்றீங்க அப்படின்னா அந்த காலேஜோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. மத்தவங்க என்ன சொல்றாங்க அந்த காலேஜ் பத்தி சொல்லுங்க பாருங்க. அதே மாதிரி NRF ரேங்கிங்ல அந்த காலேஜோட வேல்யூ எந்த பொசிஷன்ல இருக்குன்னு பாருங்க பொதுவா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஏன் சார் நீங்க 20% தான் கோர்ஸ் வேல்யூன்னு சொல்றீங்க, ஆனா என்னோட பையனுக்கு வந்து டேட்டா சயின்ஸ் மேல ஆர்வம் இருக்கு, மெக்கானிக்கல் மேல ஆர்வம் இருக்கு, ஆனா நீங்க சொல்றது வந்து வெறும் 20% தானே சொல்றீங்க அப்படின்னா, பிகாஸ் ஏன்னா நீங்க ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல ஜாயின் பண்றீங்க. ஜாயின் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து நீங்க ஒரு 4 இயர்ஸ் படிக்கும்போது மினிமம் 42 சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா படிப்பீங்க கம்ப்ளீட்டா. சரியா? அந்த 42 சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, அந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷனா இருக்கும், தவிர ஒரே பேப்பர் வந்து கண்டினியூட்டியா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜாவா படிக்கிறீங்க அப்படின்னா ஜாவா 1, ஜாவா 2, ஜாவா 3, ஜாவா 4 இருக்காது. பைத்தான் படிக்கணும் பைத்தான் 1, பைத்தான் 2, பைத்தான் 3 அப்படி இருக்காது கம்ப்ளீட்டா. சோ அதோட ரிலேட்டடா என்னெல்லாம் இருக்கும், அந்த ரிலேட்டடா உள்ள ஒவ்வொரு டாபிக்குமே ஒவ்வொரு ஃபீல்ட பேஸ் பண்ணி போறதுனால மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னா அடிஷனலா சில கோர்சஸ் வந்து செகண்ட் இயர்ல தேர்ட் இயர்ல படிக்கும்போது கம்பல்சரி எடுக்க வேண்டியது இருக்கும் பொதுவா. அதுதான் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்னு சொல்லுவாங்க பொதுவா. சோ ஃபர்ஸ்ட் ரூல் பொறுத்த வரைக்கும் 80-20, 80% காலேஜ் வேல்யூ, 20% கோர்ஸ் வேல்யூ. சரியா? இப்ப உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். சார் அந்த 80% எல்லாம் நான் என்னெல்லாம் பார்க்கணும் சார் அப்படின்னா, இப்போ மேக்ஸிமம் சில காலேஜ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு எஜுகேஷன் இல்லாம மத்த கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸும் வந்து சேர்த்தாப்புல கொடுப்பாங்க, மத்த ஆக்டிவிட்டிஸும் கொடுப்பாங்க. ஒரு 1000 பேருக்கு முன்னாடி ஒரு 100 பேருக்கு முன்னாடி அவனோட ப்ராஜெக்ட ப்ராப்பரா அவனால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அது 80% உள்ள காலேஜ் நாங்க சொல்லுவோம் பொதுவா. சரியா? சோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த சிட்டி என்ன சிட்டில இருக்கு அப்படின்ற மாதிரி. பிகாஸ் ஏன் சிட்டியோட வேல்யூ இப்ப பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னா, முன்னாடி எல்லாம் வந்து ஆக்சுவலி சிட்டியோட வேல்யூ ரொம்ப ரொம்ப பார்ப்போம். பிகாஸ் ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், இல்ல வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஐடி கம்பெனியை போய் நான் விசிட் பண்ணோம் அப்படின்னா சிட்டில இருந்து ரூரல்ல இருந்து சிட்டி நோக்கி வர வேண்டியது இருந்துச்சு. அது ஒரு பெரிய ரீசன். ரெண்டாவது சிட்டியோட இருக்கும்போது அந்த growth எப்படி இருக்குங்கிறது உங்களால ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்றது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் பொதுவா. இன்கேஸ் சிட்டில இல்லைன்னா கூட நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ என்ன பண்றாங்கன்னா ஆன்லைன்ல நிறைய அந்த கிளாஸஸ் எல்லாம் வந்துச்சு. இப்போ NPTEL அந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் வந்துருச்சு. அதே மாதிரி வேர்ல்டுல எந்த மூலையிலனாலுமே நம்மளால என்ன பண்ண முடியும், ஆன்லைன்ல பண்ண வேண்டியது இருக்கு. பட் இருந்தாலும் சிட்டியோட வேல்யூ வந்து நீங்க ரெண்டாவது ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப மஸ்ட். சரியா? தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க காலேஜ் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்கும்போது இன்கேஸ் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சு செகண்ட் இயர் போறீங்க, இல்ல செகண்ட் இயர் முடிஞ்சு தேர்ட் இயர் போறீங்க அப்படின்னா படிச்சுட்டு இருக்கும்போது அடிஷனலா நீங்க படிக்கக்கூடிய சிலபஸ், நீங்க படிக்கக்கூடிய சப்ஜெக்ட் ரிலேட்டடா என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து அடிஷனலா சில ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட். சரியா? இப்போ நிறைய பேர் சிஎஸ்சி சூஸ் பண்ணுவாங்க. இப்போ சிஎஸ்சில நிறைய இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஐ இருக்கும், ரோபோட்டிக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜாவா இருக்கும், பைத்தான் இருக்கும், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் இருக்கும், சாஃப்ட்வேர் டெஸ்டிங் இருக்கும். பட் எனக்கு வந்து சாஃப்ட்வேர் டெஸ்டிங் தான் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர் டெஸ்டிங்லயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்ஸ் லெவல் வந்து டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அது நீங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் கத்துக்கலாம் அப்படின்ற பட்சத்துல உங்களுக்கு வேலையும் லேட்டரா கிடைக்கும். சோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா படிச்சுட்டு இருக்கும்போது அடிஷனலா நீங்க கோர்சஸ் வந்து நீங்க கம்பல்சரி பண்ண வேண்டியது இருக்கும். சரியா? ஃபோர்த் வந்து என்னன்னா கோர்ஸ் செலக்ஷன். சார் என்ன கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், நிறைய கோர்ஸ் சொல்றாங்க சார். இப்ப நிறைய பேரண்ட்ஸ் நீங்க எங்கள்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது என்ன பண்றோம் அப்படின்னா எவ்வளவு கோர்ஸ் உங்களுக்கு தெரியும் கேட்டா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா சிஎஸ்சி தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் சிஎஸ்சி வந்து ஏன்னா இந்த வருஷம் பாத்தீங்கன்னாலே சிஎஸ்சி ரொம்ப டிமாண்ட் சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், அதே மாதிரி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ட்ரிபிள் மெக்கானிக்கல், சிவில் அந்த மாதிரி நிறைய கோர்சஸ் சொல்லுவாங்க. பட் ஆனா இந்தியாவில் எவ்வளவு கோர்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து அந்த டேட்டா பேஸ் பண்ணி நான் சொல்றேன் 132 இன்ஜினியரிங் கோர்சஸ் வந்து இந்தியாவில் அவைலபிளா இருக்கு. யூஜுவலியே சொல்றேன், அதாவது அண்டர் கிராஜுவேட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் 132 கோர்சஸ் இருக்கு. இது எல்லா கோர்ஸுமே வந்து சேம் கோர்ஸ் எடுக்கலாமா சார், எல்லா கோர்ஸுமே நான் புதுசா ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்றது வந்து நீங்க கவனமா சூஸ் பண்ண முடியும். பிகாஸ் நீங்க ஒரு ஐஐடி எடுத்துட்டீங்க இல்ல ஒரு NIT எடுத்துட்டீங்கன்னா அங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலைசேஷன் வெரி லெஸ்ஸா தான் வச்சிருக்காங்களே பொதுவா. இப்ப IIT மெட்ராஸ்ல எடுத்துட்டீங்க அப்படின்னா சிஎஸ்சினா சிஎஸ்சி மட்டும் தான் இருக்கும், இசினா இசி மட்டும் தான் இருக்கும், ட்ரிபிள்னா ட்ரிபிள் மட்டும் தான் இருக்கும், மெக்கானிக்கல்னா மெக்கானிக்கல் இருக்கும், சிவில் இருக்கும், மெட்டாலஜி டிபார்ட்மெண்ட் இவ்வளவுதான் இருக்கும் பொதுவா. பட் இதுல இருந்து வெளியில வந்துதான் மத்த கோர்ஸ்ங்கிறது நாங்க சொல்றோம் பொதுவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப சிஎஸ்சி எடுத்துக்கீங்களேன், சிஎஸ்சில வந்து பாத்தீங்கன்னா ஏஐன்னு ஒரு கோர்சஸ் வரும், சிஎஸ்சி வித் டேட்டா சயின்ஸ், சிஎஸ்சி வித் ஐஓடி, அந்த மாதிரி வந்து சிஎஸ்சில இருந்து வெளியில இருந்து நிறைய கோர்சஸ் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் இருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெக்கானிக்கல் இருந்து வெளியில வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், மெரைன் இன்ஜினியரிங், மெட்ரோ இன்ஜினியரிங், அந்த மாதிரி நிறைய படிப்பு வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா வந்துருச்சு. ஸோ அப்போ நீங்க இன்ஜினியரிங் நீங்க சூஸ் பண்ண போறீங்கன்னா மொத்தம் 4 ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதாவது 100% 80-20 நாங்க சொல்லுவோம். 80% காலேஜ் வேல்யூ, 20% வந்து கோர்ஸ் வேல்யூ. இல்ல இன்கேஸ் வந்து 20%
கோர்ஸ் வழி நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்க போறது அப்படின்னா நீங்க பின்னாடி வேலைக்கும் நீங்க அந்த மாதிரி பிளான் பண்ணி ரெடி ஆயிடணும் கம்ப்ளீட்டா. ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சிட்டி வேல்யூ. மூணாவது ஆப்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ஸ் அடிஷனலா நீங்க வந்து இன்கேஸ் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றீங்கன்னா அதோட ஸ்பெஷலைசேஷன் படிக்கிறது வந்து செகண்ட் இயர் தேர்ட் இயர்ல இருந்து பண்ண வேண்டியது இருக்கும். ஃபோர்த் ஒன்னுங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து கோர்ஸ் செலக்ஷன். இது மோர் இம்பார்ட்டன்ட். இந்த இது வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க. நீங்க ஓகே, இந்த 4 ஸ்டெப்ஸை நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணி நம்புறேன். ஆக்சுவலி இதுக்கப்புறம் வரக்கூடிய வீடியோஸ்ல சோ பெஸ்ட் காலேஜஸ் என்னெல்லாம் இருக்கு, ஆஃப்டர் 12th அப்புறம் என்னெல்லாம் நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதுங்கிறது வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம மெயினா அதை பார்க்க போறோம். இந்த சீரியஸை மிஸ் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல காலேஜ் ஜாயின் பண்ண முடியுங்கிறது வந்து நான் கண்டிப்பா அஷ்யூர் பண்றோம். உங்களுக்கு ஏதாவது பர்சனலைஸ்டு ஏதாவது கவுன்சிலிங் வேணும்னாலும் எங்களோட ஆஃபீஸ் வந்து டைரக்டாவே வந்து விசிட் பண்ணிட்டு நீங்க வந்து மூவ் பண்ணலாம். ஆஃபீஸோட அட்ரஸ் எல்லாமே நாங்க என்ன பண்றோம்னா டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு வந்து இந்த அட்ரஸ் அப்புறம் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்போர்ட் நாங்க வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அதுவுமே நான் உங்களுக்கு வந்து டேக் பண்றோம். இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து அதை டைரக்டா மீட் பண்ணி எங்கள்கிட்ட வந்து நீங்க டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்ச அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்கேஸ் நீங்க ஒரு கமெண்ட் பண்ணும்போது அந்த வீடியோஸே நான் வந்து அடுத்தது நாங்க பண்றது ரெடியா இருக்கோம் கம்ப்ளீட்டா. தேங்க்யூ சோ மச்.